உதயநிதி ஸ்டாலின் வேட்புமனு தாக்கல் செய்ய போகிறார். போனா பெரிய அளவுல கூட்டமே இல்ல. அவர் கூட போற இல்ல ஒரு பெரும் கூட்டமே இல்ல. இப்ப ஏரியல் ஷாட் எடுத்தா அவரோட யாரும் போகல, கூட்டமே இல்ல அப்படிங்கிறது பளிச்சுன்னு தெரிஞ்சிரும் அப்படிங்கிறதுக்காக கருப்பு சிவப்பு பலூனை கொத்து கொத்தா அந்த கூட்டத்துக்கு நடுவுல விட்டு அப்படி கொண்டு போறாங்க. இந்த விஷயத்தை முதல்ல அம்பலப்படுத்தியது யூடியூபர் ஃபெலிக்ஸ் அவர்கள் தான். திமுகவுடைய அவங்களோட மூளையை ரொம்ப நான் சில நேரங்களில் பாராட்டே ஆகணுமா. இப்ப இன்னைக்கு சேப்பாக்கத்துல பிரச்சாரத்துக்கு போறாரு. யாரு? உதயநிதி. கூட்டமே இல்ல. என்ன பண்றாங்க, மேல இருந்து பார்த்தா கூட்டம் இல்லாம அது இல்லைன்றத மறைக்கிறதுக்கு கருப்பு சிவப்பு பலூனை நிறைய கட்டி இதெல்லாம் திமுக வீழ்ச்சிக்கான அறிகுறி. அதே போல உதயநிதி ஸ்டாலின் திறந்த ஜீப்ல கையெடுத்து கும்பிட்டே வருகிறார். அப்போ நிமிர்ந்து பார்த்து இந்த அடுக்குமாடி குடியிருப்புகளை பார்த்து அவர் கும்பிடுகிறார். பார்த்தா அவர் தான் கும்பிடுறாரு ஒழிய அடுக்குமாடி குடியிருப்புல அவரை பார்க்கிறவர்கள் எந்த விதத்திலையும் ரெஸ்பாண்ட் பண்ணல. எனக்கு என்னன்னு இருக்காங்க. சரி, அடுக்குமாடி குடியிருப்புலையும் அவரை பார்க்க வேண்டும் என்கிற பெரிய ஆர்வத்தோட, அந்த பேரார்வத்தோட கூட்டமா நின்னு வரிசையா நின்று அப்படியும் பார்க்கல. ஏதோ 1-2 பேர் அங்க அங்கன்னு பாக்குறாங்க. அவங்களும் ரெஸ்பாண்ட் பண்ணல. அது பாக்குறப்பவே நமக்கே தெரியுது உதயநிதி ஸ்டாலின் மேல ஏதோ ஒரு வெறுப்போட மக்கள் அணுகுகிறார்கள். அவரின் பால் ஒரு பெரிய ஈர்ப்பு எதுவும் இல்லை அப்படிங்கிறது நன்றாக தெரிகிறது. அதே போல உதயநிதி ஸ்டாலின் இன்னொரு இடத்துக்கு போகிறார். அங்கேயும் அவருக்கு பெரிய ஆதரவோ பெருங்கூட்டமோ எதுவுமே இல்லை.